நெசபாக் மார்க்கெட் உள்ளே போனீங்கன்னா அந்த ரோடு அப்படியே லெஃப்ட்டில் கருவாகும். அங்கே ஒரு கவட்டை வரும். அந்த கவட்டால ரைட்டில் போகணும். குறுக்க பேசாதீங்க, அப்புறம் நான் பேசுறது இப்படி காதில் விழும். அந்த கவட்டால ரைட்டு போனீங்கன்னா 2வது ரைட்டு, அங்கே ஒரு கார்பரேஷன் பேங்க் வரும். அதே ரோட்டில் 3வது வீடுங்க. பெல் அடிச்சிங்கன்னா புசு புசுன்னு ஒரு பொண்ணு வந்து கதவை திறக்கும். ஓனர் பொண்டாட்டிங்க. ஆமாம். தண்ணியா செக்கச்செவல்னு இருக்கும். நெசபாகத்தில் தண்ணி அப்படி தான் இருக்கும். கண்ணாடி மாதிரி தண்ணி வேணும்னா கேக்கு நகர் வலசரவங்க தான் பார்க்கணும். முடி வரீங்க வெட்டினியா? இல்லை, நம்மகிட்ட அப்புறம் பேசுகிறேன். ஒரு பிரச்சனை ஓடுது, காலைல பேசுகிறேன். முன்னாலன்னு தெரியுமா? அப்படியே சொல்லுவேன். தாண்டி பேச ஒன்றா சேர்த்து முன்னாலன்னு தெரியும் சொல்ல மாட்டேன். சின்ன வயசு எங்கள் அப்பா இவனை கூப்பிட்டு வந்து ஒட்ட வெட்டுமாரு. இவன் விட்டு வெட்டுமா. மெட்ராஸ் வந்து புதுசில் தஞ்சாவூர் பஸ்ஸை பார்த்தா போதும், சோகமாக மூஞ்சி தொங்க போட்டிங்க வந்து உட்காந்துப்பான். இருக்கு பைய சொல்லுமா எப்படி வெட்டணும்? ரஜினி மாதிரியா, கமல் மாதிரியா, அஜித் மாதிரியா, விஜய் மாதிரியா, சூர்யா மாதிரியா? அது கேட்குறேன். அங்கிள் 10th ஸ்டாண்டர்ட் பையன் மாதிரி வெட்டணும். எந்த வருஷம்? 94. ஓஹோ, 94 ஆமா. கண்டிப்பாக தாண்டி எடுக்கணுமா? எங்கே வரீங்க? கரடியமாக இருக்கு, செதுக்க டைம் ஆகும். உட்காந்து வேடிக்கை பாருங்க. ஓகே, உட்காந்துக்கோ. திரும்படா. பாதி வெயிட் குறைஞ்சிச்சுரா. கண்ண முடதரா. ஓகேவா? டபுள் ஓகே. சரி உட்காருங்க. உங்களுக்கு ரெட்டை ஜடை போட்டோம். ஐயோ, எனக்குலாம் வேணாம். சரி கடையை காலி பண்ணுங்க, சாத்தணும். நீ வெயிட் பண்ண வரேன். யாரும் நினச்சி பேச சும்மா ஒன்றும் நினைக்கல, எல்லாம் புரியுது போ. எந்த புரியுது? புரியுது போப்பா. அதான் என்ன புரியுது? ஷர்ட்டை கழட்டு. அதான் உள்ள டிஷர்ட் போட்டிருக்கல, கை வச்ச டிஷர்ட் தானே, அப்போ கழட்டு. இல்லை, டேய் கழட்டுடா. இது எப்படி இருக்கு? இது இல்லாம தாடியும் சட்டையும். என்ன? என்ன ஜானு? என்ன? ஜானு என்ன? ராம், ஐயோ வர்ஜன், கன்னிப்பா என்னடா நீ? அடைச்சிக்கருமோ, அதுக்கு நீ இப்படியா கேட்ப? அப்படியாடா? ஏய், சிங்கப்பூர் போய் நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. முதல்ல போ. பரவாயில்ல இருக்கட்டும், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு.
டைம் ஆச்சு, முதல்ல கிளம்பலாம், இங்கேருந்து வா. இப்ப சொல்ல புரியா இல்லையா? சட்டை 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 கசங்குது. சட்டை சட்டை. அப்ப சொல்லு. நான் என்ன கேட்டாலும் மழுப்பிட்டு போயிடலாம்னு நினைச்சீங்களோ? இப்போ என்ன தெரியும் உனக்கு? அதான் ஏய், இது வந்தாலும் காரில் போய் பேசிக்கலாம். ப்ளீஸ் ஜானு. ஓ இங்க வந்து நில்லு. இப்ப சொல்லு. சரி, சொல்லி தொலைக்கிறேன். காட் ப்ராமிஸ் பண்ணி சொல்லு. ஜானு, இதுக்கெல்லாம் சத்தியம் பண்ணக்கூடாது ஜானு. புழுகாண்டி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அங்கிருந்து இங்க வரத்துக்குள்ள நல்லா யோசிச்சு வச்சிருப்பேன். ஜானு, என் மேல சத்தியம். இப்ப சொல்லு. ஆமாம், நான் வேர்ஜின் தான் ஜானு. அடப்பாவி, இது பாரு, நீ வற்புறுத்தி கேட்டேன், நான் சொல்லிட்டேன், அதோடு விட்டணும். ஏன்டா? ஏன்னா அனுமாருக்கு வேண்டுதல். முதல்ல வண்டியில் இரு. எப்படிடா? இப்போ என்னன்ற நீ? ஓ, துரைக்கு ரோஷ் வேற வருதோ? எருமை, என்ன வயசாகுது உனக்கு? தயவு செஞ்சு டாப்பிக்கை மாற்ற, எனக்கு ஒரு மாதிரி பப்பிஷியமாக இருக்கு. சரி, அதை விடு. இத்தனை வருஷத்துல நீ யாரையும் லவ் கூட பண்ணலையா? அப்படிலாம் சொல்லிட முடியாது. அதானே பார்த்தேன். உண்மை வெளியே வருது பார். என்ன? இல்லடா, உன்ன மாதிரி பசங்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. எப்படி மிஸ் பண்ணாங்க? என்ன மாதிரியா? ஆமா. என்ன மாதிரி? எந்த மாதிரி? டேய், நீ ஒரு ஆம்பளை நாட்டுக்கட்டடா. ஏ, உங்ககிட்ட யாருமே சொன்னது இல்லையா? சரி சரி, சிரிச்சது போதும், கதைக்கு வா. சாருன்னு ஒருத்தி இருந்தா. ஃபுல் நேம்? சாருமதி. ஆ, காலேஜில் ஜூனியர். நல்ல பொண்ணு, பார்க்க அழகாக இருப்பா. காலேஜ் படிக்கும்போது எந்த அறிகுறியுமே தெரியல. படித்து முடிச்சுட்டு ஒரு நாள் வீட்டில் லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணான். பேசலாமான்னு கேட்டா. பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கன்னு சொன்னான். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன். செம்ம கடுப்பாயிட்டா. உனக்கு ஓகேனா சொல்ல, வீட்டில் அம்மா போட்டு பேச சொல்கிறேன்னு ஓப்பனாக போட்டு உடச்சிட்டா. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல? அவள் சொன்னது எனக்கு புரியுறது. சரி, என்னதான்டா சொன்ன? நான் என்ன சொல்ல? எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொன்னேன். அவள் என்னை விடுற மாதிரி இல்லை. வேறு வழி இல்லை, உண்மை சொன்னேன். என்னன்னு? உன்னை பற்றி சொன்னேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தா, மூச்சு வாங்கினா, கிளம்பி போயிட்டா. 3 மாதம் கழிச்சு கல்யாண பத்திரிக்கை அனுப்பி வச்சா. அப்புறம் கால் பண்ணா, நீங்கள் பாட்டுக்கு நடந்து வச்சுட்டு கல்யாணத்துக்கு வராமல் இருந்துடாதீங்க, நான் உங்களை ரொம்ப எதிர்பார்ப்பேன், கட்டாயம் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொன்னான். நீ போனியா? என்ன இருந்தாலும் அவள் என் மேலே ஆசைப்பட்ட பொண்ணு, பாவம். நான் போனால் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, போல. அன்னைக்கு ஏன் நீ சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்ட? ஏன் நீ அதுக்கப்புறம் திரும்ப பார்க்க கூட வரல? ஒன்றுமே புரியல எனக்கு. யார்கிட்டயும் கேட்கவும் முடியல, ஆனால் உன்னை மறக்கவும் முடியல. படிப்பெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. 12th பாஸ் பண்ணதே பெரிய விஷயம். எங்க கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோங்கிற பயத்தில் டிகிரி ஒழுங்காக முடித்தேன். அப்போ கூட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தா உன்னை பற்றி ஏதாவது சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கினேன். யாராவது உன்ன மாதிரி கருப்பா உயரமாக இருந்தா அது நீயா இருக்குமோன்னு பின்னாடிலாம் போய் ஏமாந்துருக்கேன். இது போறாதுன்னு அக்கா வேற ஓடி போய் லவ் மேரேஜ். அதுக்கப்புறம் 2 மாசத்துல எனக்கும் அலையன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.
அப்பாவுக்கு அக்கா மேலே இருந்த வெறுப்பில் என்னால் எதுவும் பேசக்கூட முடியல. பேசியிருந்தாலும் என்ன சொல்லியிருக்க முடியும்? நான் 10th கிளாஸ் வரைக்கும் ஒரு பையனை லவ் பண்ணேன். அவன் இப்போ எங்கே இருக்கான்னு கூட தெரியலண்ணா. ஆனால் கல்யாணத்து அன்னைக்கு கூட நீ எப்படியாவது வந்துடுவேன்னு என் மனசு சொன்னுச்சு. இப்போ சொன்னால் ரொம்ப ஓவராக இருக்கும். மேடையில் உட்காரும்போது கூட நீ எங்கேயோ மண்டபத்தில் தான் இருக்க, சினிமாவில் வர மாதிரி தாலி கட்டுங்கன்னு சொல்லும்போது நீ திடீர்னு எழுந்து என் ஜானுவை எங்கிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லி கூட்டு போயிடுவேன்ற நம்பிக்கையில் இருந்தேன். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கல. கல்யாணம் தான் நடந்தது. அதுக்கப்புறம் மனசே உடைஞ்சு போச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மனசு ஒரு மாதிரி இருக்கும்போது உடனே ஞாபகத்துக்கு வருது என் 10th ஸ்டாண்டர்ட் கே ராமச்சந்திரன் மோகன் தான். என்னடா சார், டைம் ஆயிடுச்சு, கேட்ட போட்டணும். வண்டி எடுத்துட்டீங்கன்னா கேட்ட போட்டுடுவேன். சாரி ராம். இதெல்லாம் ஏதோ ஒரு நாள் உன்னை மீட் பண்ணா சொல்லணும்னு நினச்சது. நான் வேற யார்கிட்ட சொல்ல முடியும் இதெல்லாம்? அதான் கொட்டிட்டேன். நான் ஏதோ ஒன்று குத்தி காட்டுறேன்னு நினச்சிக்காத, ஓகே? ராம், இல்லை இல்லை, உன் காலேஜுக்கு வந்தது, உன்னை பார்க்கணும்னு சொல்லி பேப்பரில் எழுதி கொடுத்தது, இது எதுவுமே உனக்கு தெரியாதா? நீ எப்போ வந்த? சும்மா சொல்லாத ராம். வந்தேன் ஜானு. விளையாடாத ராம். நிஜமா வந்தியா? ஒரு நிமிஷம். இது செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஜானகி தேவி, கொஞ்சம் கூப்பிட்றீங்களா பேசணும்? லவ் மேட்ரா? ஐயோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சிஸ்டர். ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணுறாங்க, நடுவில் கேப் ஆகி போச்சு. லேடிஸ் காலேஜாக இருக்குது, இல்லைன்னா நாங்களே கூட மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கோம். ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணால் போதும். இதுக்காகவா மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கீங்க? ஆமாம் சிஸ்டர், 2 பேரும் கூட படித்தவங்க தான். உங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. ஹெல்ப் பண்ணுறேன், எதுவும் பிரச்சனை வந்துடாதுல? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வராது சிஸ்டர். ஜஸ்ட் அவங்களை பார்த்து ஒன்ஸ் பேசணும், அவ்வளோதான். ப்ளீஸ். அவங்க பேர் என்ன சொன்னீங்க? எஸ், ஜானகி. ஒரு நிமிஷம். உனக்கு தெரியுமா? தெரியல. டே, எதுக்கும் அவள் அப்பா பேரையும் சேர்த்து எழுதுறா. கீதா நம்ம நேரத்துக்கு 2 ஜானகி தான் இருக்க போகுது. நீ கிளம்பு. உங்க பேர் என்ன சொன்னீங்க? கே ராமச்சந்திரன். ஏய், எங்கடி போற? புரியல. லைப்ரரி
ஜானகி தேவி. நான் தான். உங்களை பார்க்க ஒரு பையன் கீழே வந்து நிற்கிறாங்க. என்ன லவ்வுக்கு தூதா? இதுக்கு தான் காலேஜுக்கு வரியா? படிக்கிற என்ன இல்லைன்னா சொல்லிடு, நானே பிரின்சிபல்கிட்ட கூட்டிகிட்டு போய் டிசி வாங்கி தரேன். ஏய், இன்னொரு தடவை இப்படி எவனாவது சொன்னான்னு வந்து நின்ன ஓங்கி அரைஞ்சிருவேன். உங்களை எட்டி பார்த்துட்டு கண்ணா பின்னான்னு திட்டாங்க. என்னன்னு தெரியல. ஒரு வேளை நீங்க நேர்ல பார்த்து பேசியிருந்தா சரியா இருந்திருக்குமோ என்னமோ. இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? ம். நான் இனிமேல் அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டேன்னு மட்டும் சொல்லிடுங்க. டேய், எதுக்கு அவசரப்படுற? இது வெளியே வரட்டும், நேராக பார்த்து நான் பேசிக்கிறேன். 3 வருஷத்தில் என்ன வேணா இருக்கலாம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கு. டேய், இதுக்காக அவட இவ்வளோ தூரம் வந்தோம்? சாரிங்க, உங்கள் பேரை கூட கேட்கல. வசந்தி. தேங்க்ஸ் வசந்தி. ஏறா சார் எப்படி வாங்க சார். எந்த ரூம் அவங்க? ஓ ஓகே. ஜானு, இல்லை இல்லை இல்லை, நான் வரல, நான் இங்கே தான் இருக்கேன், பெட்ரூம் வெளியே தான் இருக்கேன். ஜானு, ஜானு நீ ஓகே தானே? ஜானு, ஜானு 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 ஜானு, சரி சரி. சத்தியமா நான் உன்னை அன்னைக்கு பார்க்கலடா. பார்க்கல ஜானு, பார்க்கல. ஜானகி தேவி. நான் தான். உங்களை பார்க்க ஒரு பையன் கீழே வந்து நிற்கிறாங்க. என்ன லவ்வுக்கு தூதா? இதுக்கு தான் காலேஜுக்கு வரியா? இன்னொரு தடவை இப்படி எவனாவது சொன்னான்னு வந்து நின்ன ஓங்கி அரைஞ்சிருவேன்.